அனைவருக்கும் வணக்கம். இப்போ எக்ஸசைஸ் 6.1ல் 6th கொஸ்டின். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்குன்னா, sin a மைனஸ் sin b ப்ரூவ் தட் sin a மைனஸ் sin b டிவைடட் பை cos a ப்ளஸ் cos b ப்ளஸ் cos a மைனஸ் cos b டிவைடட் பை sin a ப்ளஸ் sin b ஈக்குவல்ட்டுன்னு சொல்லணும், 0ன்னு சொல்லணும். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, sin cube a ப்ளஸ் cos cube a ஹோல் டிவைடட் பை sin a ப்ளஸ் cos a ப்ளஸ் sin cube a minus cos cube a divided by sin a minus cos a equal to என்ன சொல்லணும்னா 2ன்னு ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? ரெண்டு சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ப்ரூவ் தட் sin a minus sin b divided by cos a plus cos b plus cos a minus cos b sin a plus sin b equal to left hand side எடுத்து equal to 0ன்னு ப்ரூஃப் பண்ணணும். முதல்ல left hand side எடுத்துங்க. sin a minus sin b divided by cos a plus cos b plus cos a minus cos b divided by sin a plus sin b ன்னு left hand side எடுத்திருக்கேன். இதை அப்படியே சிம்பிளை பண்ணி என்னன்னு வரப்போகுது, 0ன்னு வரப்போகுது. சரிங்களா? சரி, ஓகே. இதில் என்ன எடுக்க போகிறோன்னா, ரெண்டுக்கு எல்சி எடுங்க. ரெண்டையும் எல்சி எடுங்க. ரெண்டுக்கு கீழே வர மாதிரி இருக்குல்ல, இது ஒரு இது ஒரு ரெண்டையும் எல்சி எடுத்தீங்கன்னா, இது ரெண்டுக்கு எல்சி எடுங்க. cos a plus cos b into sin a plus sin b எடுத்தோன்னா இதை இங்கே பெருக்கணும், இதை இங்கே பெருக்கணும். இதை இங்கே பெருக்குங்க. sin a minus sin b into இதை இங்கே பெருக்கணும். sin a plus sin b plus இது ரெண்டு பேருக்குங்க. cos a minus cos b into cos a plus cos b. புரியுதா? ஒன்றும் இல்லை, இது ரெண்டையும் பெருக்கியிருக்கேன். இதை இங்கே பெருக்கியிருக்கேன், இதை இங்கே பெருக்கியிருக்கேன். ரெண்டு எல்சியும் எடுத்தாச்சு. இதை இங்கே கிராஸ் பண்ணியிருக்கேன், இங்கே கிராஸ் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், a மைனஸ் b a ப்ளஸ் b sin a என்ன? அப்போ a மைனஸ் b a ப்ளஸ் பின்னு என்ன வரும்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ sin ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b, sin ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b ப்ளஸ் அதே மாதிரி தான் இங்கே cos a மைனஸ் cos b, cos a ப்ளஸ் cos b. இது a மைனஸ் b a ப்ளஸ் பின்னா அதே மாதிரி cos ஸ்கொயர் a மைனஸ் cos ஸ்கொயர் b டிவைடட் பை கீழே உள்ளது அப்படி தான் cos a ப்ளஸ் cos b இன்ட்டு sin a ப்ளஸ் sin b. சரிங்களா? சரி, இப்போ இதில் ஏலாம் ஒரே சைடில் இருக்குங்க. இது ரெண்டு ஏ, சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ. அதை முதல்ல இல்லைங்க, சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. அடுத்து இதில் ரெண்டுலேயும் மைனஸ் காமனாக எடுத்துட்டா இது ரெண்டு பி உள்ளது. சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி. பெருக்கி பாருங்கள், மைனஸ் சைன் ஸ்கொயர் பி இருக்கா, அடுத்து மைனஸ் காஸ் ஸ்கொயர் பி இருக்கா, டிவைடட் பை இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது அப்படி தான் காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. சரிங்களா? அப்போ இதில் சைன் ஏ இருக்கிறனால இது ரெண்டும் தனியாக எழுதிக்கிட்டேன். சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ, இது ரெண்டும் தனியாக எழுதணும். அதுக்கு மைனஸ் காமனாக எடுத்து எழுதியிருக்கிறேன். அப்போ இது சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் எவ்வளவு? சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்னா 1. இந்த மைனஸ் மைனஸ் தான். இந்த சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி என்னது, அது ஒன்று தான். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒன்றும் தெரியும் இல்லையா, அது டிவைடட் பை இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது அப்படி எழுதணும். சரிங்களா? அப்போ 1 மைனஸ் 1 என்னது 0, 0 பை இந்த இதை அப்படி எழுதிங்க. காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. 0 பை எனி நம்பர் வந்தாலும் 0 தான். 0 பை எனி நம்பர் கீழே என்ன இருந்தாலும் சரி, 0 பைன்னு வந்துட்டாலே 0 தான். சரிங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிருங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இதுக்கு ரெண்டுக்கு எல்சி எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இதை இங்கே கிராஸ் பண்ணிக்க, இங்கே கிராஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா போட்டு, இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ வந்து தனியாக எழுதியிருக்கேன், மைனஸ் காமன் எடுத்து பிங்கிறத தனியாக எழுதியிருக்கேன். இது வந்து 1ன்னு தெரியும், மைனஸ் போட்டு இது 1 தெரியும். 1 மைனஸ் 1ன்னா 0, 0 பை பின்னாடி கீழே உள்ளது ஒன்றுமே செய்யலை, அப்படியே கொண்டு வந்துட்டேன்னா 0ன்னு வந்துடும். சரிங்களா? 0 பை எனி நம்பர் இஸ் 0. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன்.
செகண்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, sin cube A plus cos cube A divided by sin A plus cos A plus sin cube A minus cos cube A divided by sin A minus cos A அப்படின்னு சொல்லணும். ஈக்குவல் டு 2ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஈக்குவல் டு 2. முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்குவோம். sin cube A plus cos cube A divided by sin A cos A plus sin cube A minus cos cube A divided by sin A minus cos A. இப்போ என்னன்னா ஒரு ஃபார்முலா தெரியும், அதாவது அல்ஜிப்ரால a cube plus b cube. என்ன ஃபார்முலா, a plus b into a square minus ab plus b square அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அடுத்து a cube minus b cube என்ன ஃபார்முலா, a minus b into a square plus ab plus b square ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது a cube plus b cube, இது a cube minus, ப்ளஸ் இருந்தால் முதல்ல ப்ளஸ்ஸை போட்டுடணும், மைனஸ் இருந்தால் மைனஸ் போடணும். சரிங்களா, இதெல்லாம் அதே தான், a square b square a square b square ab தான். இங்கே ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ஸை முதல்ல போட்டுட்டு இதில் மைனஸ் போடும், அடுத்து மைனஸ் இருந்தால் மைனஸ் போட்டுட்டு இதை ப்ளஸ் போடும். அதுதான் வித்தியாசம். சரிங்களா, இதில் என்ன இருக்கோ முதல்ல போட்டணும், அப்போ பின்னாடி உள்ள ஏபிக்கு முன்னாடி உள்ளதை மாற்றிடணும். இது படித்தது, ஏற்கனவே படித்தது தான். இங்கே பாருங்கள், இதில் a cube இதை எடுத்துருக்கிறேன், ஈக்குவல் டு a cube ப்ளஸ் b cube ஃபார்முலா இருக்கா, இந்த இடத்துல இந்த ஃபார்முலாவுக்கு ஏக்கு பொதுவாக இங்கே சைனு, பிக்கு பொதுவாக காஸ் ஏன்னு இருக்கு. அப்போ அதே ஃபார்முலா அப்ளை பண்ணணும். சைன் கியூபு ப்ளஸ் காஸ் கியூப்னா சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ. இந்த ஃபார்முலாவை இங்கே இதில் அப்ளை பண்ணுறேன். சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ divided by sin A plus cos A plus இங்கே a cube minus b cube ஃபார்முலா. அப்போ a minus b முதல்ல மைனஸில் எழுதிடணும். sin A minus cos A இன்ட்டு sin ஸ்கொயர், ஸ்கொயரில் எழுதணும் இல்லையா, sin ஸ்கொயர் A plus sin A cos A. இதற்குல a cube minus b cubeனா a minus b, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். sin a minus cos a, அடுத்து a ஸ்கொயர்னா sin ஸ்கொயர் a, அடுத்து ப்ளஸ்ஸு sin a cos a ப்ளஸ் b cubeனா b ஸ்கொயர்னா என்னது cos ஸ்கொயர் a டிவைடட் பை அதே தான் sin a மைனஸ் cos a. மேலே எங்களை பாருங்கள், இது ரெண்டுக்கு அடிச்சிடலாமா, அதே மாதிரி இதுலேயும் அடிச்சிடலாமா. அப்போ என்ன இருக்குங்க, sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் என்னது 1 மைனஸ் sin a cos a ப்ளஸ் அதே மாதிரி இதில் பாருங்கள் ப்ளஸ் போட்டேன், sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் என்னது 1 ப்ளஸ் sin a cos a. புரியுதா, இது ரெண்டும் ஒன்று, இந்த ப்ளஸில் உள்ளது அப்படி எழுதிட்டேன். இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ என்னது 1 + 1 என்னது 2. சரிங்களா, இதில் இந்த ஃபார்முலா தான் முக்கியமானது. a cube ப்ளஸ் b cube அப்படிங்கிற ஃபார்முலாவை இங்கே சைன் ஏ அடிச்சுட்டு சைன் ஏ, பிங்கிற இடத்துல காஸ் பிஏன்னு போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏங்கிற இடத்துல சைன் ஏ, இதில் காஸ் ஏன்னு போட்டால் முடிஞ்சு. அப்போ a cube ப்ளஸ் b cube a ப்ளஸ் b சைன் ஏ காஸ் பி, அடுத்து சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் பி. இந்த ஃபார்முலா எக்ஸ்பென்ஷன் தான் அது, கீழே உள்ளதில் மாற்றமே இல்லை. இதில் மேலே உள்ளதை இந்த ஃபார்முலாவை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை கீழே உள்ள கேன்சல் பண்ணியாச்சு. சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 1 தெரியும், இதில் இருக்கேன். சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 1 தெரியும், இது அப்படியே இருக்குது. இது ரெண்டும் மைனஸ் ப்ளஸ்னால கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 + 1 ஆயிடுச்சு, 2 ஹென்ஸ் ப்ரூவ்ட். சரிங்களா.